உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். I really wish பல்வேந்தர் கிட்ட பேசுறதுக்கு நான் போயிருக்கணும். நான் அவனை மீட் பண்ணியிருந்தா என்ன வேணாலும் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா துர்காதேவி என்ன கண்காணிக்கிறான்னு எனக்கு தெரியுது. அவளுக்கு என் மேல சந்தேகம். I know it very well. நல்ல வேலை அவன் கிட்ட பேச அம்மா போயிருக்காங்க. ஏன்னா இந்த பிளான் ரொம்ப டேஞ்சரஸ். நான் போயிருந்தா நல்லா இருக்காது. அதான் சொல்லுவாங்களே, everything is fair in love and war. லக்ஷ்மியை பத்தி தெரியாது, ஆனா எனக்காக எனக்கு இந்த ரெண்டும் முக்கியம், லவ் அண்ட் வார். I just wish என்னோட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். பல்வேந்தர் இந்த வேலையை செய்வானோ மாட்டானோ. அண்ட் மோம பாரு, போன்ல எதுவுமே சொல்லல. நேரா வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. நான் இங்க ஸ்ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்கேன், ஆனா இன்னும் இவங்களை காணோம். மாம் எனக்கு தொல்லை கொடுக்கறதுல இவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். இது ஒண்ணுதான் கேக்குறது பாக்கியா இருந்தது. நான் உனக்கு தொல்லை கொடுக்கறேனா, என் பொண்ணுக்கு நான் தொல்லை கொடுக்கறேனா? உனக்காக நான் தவிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எதுக்கு எடுத்தாலும் லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. போன்ல எதுவும் சொல்லல, அதனால நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். சரி இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. பல்வேந்தரை போய் மீட் பண்ணீங்களே, அவன் ஒத்துக்கிட்டானா? அவன் பண்ணுவானா மாட்டானா? ஏன் பண்ண மாட்டான்? அவனை மீட் பண்ண நான் போயிருந்தேன். அவன் அப்பனும் செய்வான், சரின்னு சொல்லிட்டான். ரியலி? ஓ thank you so much mom. நீங்க ரொம்ப பெரிய வேலையை பண்ணிருக்கீங்க. பட் நீங்க என்ன பண்ற மலிஷ்கா? இந்த வீட்ல தானே இருக்க. வெளிய என்ன நடக்குது தெரியுமா? வெளிய என்ன நடக்குது? அங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அங்க லக்ஷ்மி ரிஷி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் ஓப்பனா ஹால்ல. என்னால எதுவும் சொல்ல முடியல. ஐ நோ, நானும் பல விஷயத்த கண்ணால பார்த்துட்டேன். என்னால சொல்ல கூட முடியல. ஆனா லக்ஷ்மி இருக்காளே, அவ புத்தியே அப்படிதான் நல்லா பயன்படுத்திக்கிறா. இப்போ பூஜைன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட மறுபடியும் நெருங்குறா. அப்ப நீ போய் ஏதாவது வேலை செய். நான் எதுக்கு செய்யணும்? ஏன் போகணும்? ரிஷி என்ன மறுபடியும் தள்ளி விட்டு நான் அவமானப்படணுமா? அதுவும் இந்த தடவை லக்ஷ்மி முன்னாடி. அவன் எல்லார் முன்னாடியும் தள்ளி விடணும், நான் அவமானப்படணும், அதானே? நோ மோம். ரிஷி லக்ஷ்மின்னு சுத்திட்டு இருக்கான்ல, அவன் மண்டையில இருந்து லக்ஷ்மி இறங்குற வரைக்கும் நான் அவன் கிட்ட போக மாட்டேன். கிட்ட போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் என்னை எப்படி பாத்துட்டு இருந்தானோ அந்த மாதிரி பார்க்கவும் முடியாது. லக்ஷ்மி பண்ற மந்திரத்தை தான் நீ பண்ணி ஆகணும். நான் சொல்றத கவனமா கேளு. லக்ஷ்மி ரிஷியோட லைஃப்ல இருக்காளோ இல்லையோ, நீ அவனுடைய லைஃப்ல இருந்தாகணும். ஏன்னா ஒருவேளை லக்ஷ்மி நாளைக்கு அவனை விட்டுட்டு போயிட்டாலும் அவன் உன்னை நெருங்காமலேயே இருந்துருவான். என்ன நீங்க அவ்வளவு முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இது நடக்காது மாம். ஒரு தடவை லக்ஷ்மி அவுட் ஆயிட்டு ரிஷி ஃப்ரீ ஆயிட்டான்னா அப்புறம் பாருங்க, ரிஷியை நான் என் பிடியில சிக்க வைப்பேன். குட். அப்ப நீ ரெடி ஆயிடு. நாளைக்கு லாஸ்ட் டே. நாளை வர லக்ஷ்மி ரிஷி கிட்ட இருப்பா. அதுக்கப்புறம் ரிஷி நிரந்தரமா உன் பக்கம் திரும்பிடுவான். என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நாம வேலைய ஆரம்பிக்கலாமா? சபாஷ் வீரர்களே. இங்க பாரு நேஹா, நான் இங்க கவனிச்சுக்கிறேன். நீ அங்க போய் அவங்கள கவனிச்சுக்கோ, சரியா? அவங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஹெல்ப் வேணும்னா நீ பாத்துப்பல்ல. அப்போ நேஹாவுக்கே கன்ஃபியூஷன் வந்தா தென் கன்ஃபியூஷன் ஆவியா? நோ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஐ அம் வெரி ஷார்ப் யூ நோ. நான் போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன். வெரி ஷார்ப் யூ நோ. அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க இத நீங்க மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க விட்டுருங்க. இல்ல கரெக்ட்டா இருக்கா? இத நீட்ல வைங்க. சரி, இப்படி மேல இருந்து வைக்க சொல்றீங்களா? இல்ல, அந்த சைடு இங்க வரட்டும், இந்த சைடு அங்க போட்டும். சரி, ஒரு நிமிஷம். இப்படி வைக்க சொல்றீங்களா? இல்ல, இப்பவும் அது வளைஞ்சுதான் இருக்கு. ஒன்னு பண்ணுங்க, நான் அத பண்றேன். நீங்க கீழே இறங்குங்க, நான் பண்ணிக்கிறேன். ஏய் சூப்பர் வுமன், நான் எதுக்கு இருக்கேன்? இங்க நின்னு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றதுக்கா? சுமாரா பண்ணுவ. ஏய் ஷாலு, என் ஹெல்ப்ப வாங்கிக்கோ. சரி உனக்கு வேணா போ, நான் போய் நேஹாக்கு ஹெல்ப் பண்றேன். நேஹா இல்ல அத கரெக்டா வைங்க. மேடம், நீங்க தானே இப்படி வைக்க சொன்னீங்க. ஆனா அத மறுபடியும் வைங்க. ஒரு வேலை பண்ணுங்க, இதையும் வச்சிடுங்க. இதையும் வைங்க. இதுல ஏறி டான்ஸ் கூட ஆடலாம். நீ கீழே விழ மாட்டேன், நான் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். ஓகே, வேணா ஆடு, டான்ஸ் ஆடு. ஆயுஷ் அவரு எங்க போனாரு? அவரா?
அவரு போயிட்டாரு. உன் தலைவலி பொறுக்க முடியாம அவர் ஓடி போயிட்டாரு. ம், ஆயுஷ் நீ ரொம்ப பேசிட்டே இருக்க. விட்டுறவா இல்ல 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 சொல்லு. விட்டுறவா என்ன? ஒழுங்கா வேலை பாரு. குதிரை வாலு, ஒழுங்கா வேலை பாரு. பண்ணு பண்ணு. இங்க பாரு. ஏய் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், சொன்னா கேளு. சரியா போடு. யா ஏய் ஆயுஷ் ஆயுஷ் என்ன பண்ற? ஒழுங்கா போடு, இல்லனா நான் கீழ விழுந்துருவேன். ஐயோ, கீழே விழ வேண்டியதானே. என்ன இல்ல, ஐம் கிட்டிங் ஷாலு. நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசினேன். விளையாட்டம்? இந்த நேரத்துல உனக்கு விளையாட்டு எல்லாம் முக்கியமா? நான் வேலை தானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தான் கிட்டிங் பண்ணணும். எப்படி? ஏய் ஆயுஷ் ஆயுஷ் ஷாலு முடி விடு, முடி விடு. வலிக்குது, விடுங்கறல விடு. ஷாலு என்ன பண்ற? ஏய் ஏய். விளையாட்டு வினையாடுச்சா? இனிமே விளையாண்டினா மொத்தமா புடிங்கி எடுத்துருவேன். இல்ல இல்ல, நான் விளையாடல வாலு. வாலு, ஷாலு விடுங்கறல. சாரி சொல்லு. என்னது? சாரி. சாரி, விடு. ஏய் ஆயுஷ் எதுக்கு ஏனிய விட்ட? புடிக்கவா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பிடிக்கிறேன். நான் பிடிக்கிறேன். அவ்வளவுதான், பிடிச்சிட்டேன். எப்படி மிரட்டுறா பாத்தியா? ரவுடிங்களே தோத்துருவாங்க. ஆஹா, யார் கண்ணும் பட்டுடக்கூடாது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு அழகா அலங்கரிச்சதே இல்ல. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷ்மி. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாளை யாரும் மறக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இத மறக்கவே மாட்டேன். அவர் இருக்கும்போது கூட அவரோட பிறந்த நாளை இப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்ல. நிஜமாதான். பாட்டிமா, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. சந்தோஷம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நம்ம விட்டுற கூடாது. அதை நம்ம நல்லபடியா அனுபவிக்கணும். சந்தோஷத்தால தான் வாழ்க்கையே ஓடுது. வாழ்க்கைனாலே சந்தோஷம் தானே. நீ ரொம்ப அழகா சொன்னம்மா. குடும்பத்தை நடத்த அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்றதுலயே நம்ம காலம் பூரா போயிடுது. அதுல நாம வாழ மறந்துடுறோம். அதேதான், சந்தோஷமா வாழ்றோமே அதுதான் வாழ்க்கை. அதுவும் நமக்கு பிடிச்சவங்க கூட வாழும்போது வாழ்க்கை ஒரு வரமா மாறிடும். நான் போய் ஷாலுக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. பாட்டி, ஆக்சுவலி நான் லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்த நீ தள்ளி போடாதடா. நீ எவ்வளவு gift கொடுத்தாலும் அது அவளுக்கு குறைவாதான் இருக்கும். நல்லா இருடா கண்ணா. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். லக்ஷ்மிக்கு gift கொடுக்கணுமா? உனக்கு தெரியாது ரிஷி. லக்ஷ்மிக்கு இதுவே கடைசி gift-ஆ இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட எல்லா கிஃப்டும் எனக்கு தான். நீயும் எனக்கு தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.